தற்போது கிடைக்கப்பெற்ற முக்கிய தகவல், வேட்பாளர் பட்டியலை வெளியிட்டார் எடப்பாடி. நண்பர்களே, நம்ம போடக்கூடிய வீடியோக்கள் உங்களுக்கு பிடிச்சிருக்கு அப்படின்னா லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க. தமிழகத்தை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தல் என்பது நம்ம அனைவருக்கும் தெரியும். மிக மிக முக்கியமான தேர்தல் அனைத்து அரசியல் கட்சிகளுக்குமே. அதாவது 4 முனை போட்டி என்பது இருக்க போகிறது. அதிமுக பாஜக கூட்டணிகள், அதே போல திமுக காங்கிரஸ் கூட்டணி கட்சிகள், தமிழக வெற்றி கழகம், நாம் தமிழர் கட்சி. கடந்த தேர்தல்கள் எல்லாம் மும்முனை போட்டி என்பது இருந்தது. இந்த முறை தமிழக வெற்றி கழகம் உள்ளே வந்திருப்பதால் திமுகவிற்கும் அதிமுகவிற்கும் சற்று அது பயத்தை தான் ஏற்படுத்தி கொண்டிருக்கிறது. ஏன்னா வாக்குகளை பிரித்து விடுவாரா விஜய் அப்படிங்கிற அர்த்தம் அனைவரும் யோசனை செஞ்சு பார்த்துக்கிட்டு இப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே அதிமுகவின் சார்பாக தொகுதி பட்டியல் என்பது வேட்பாளர் பட்டியலுடன் சேர்ந்து தொகுதி பட்டியலும் வெளியிடப்படும் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் என்பது வெளியாகி இருக்கிறது. சமீபத்திலே தேர்தல் பொறுப்பாளராக கூடிய பியூஷ் கோயல் அவர்கள் நம்ம தமிழகத்திற்கு வருகை தந்து அதிமுகவின் பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி சந்தித்து பேச்சுவார்த்தை என்பது நடத்தியிருந்தார். அந்த பேச்சுவார்த்தையிலே தொகுதி பங்கீடு என்பதும் பேசப்பட்டதாகவும், அந்த தொகுதி பங்கீடிலே நமது பாஜகவிற்கு உடன்பாடு எட்டப்படவில்லை என கூட செய்திகள் என்பது இணையதளங்களிலே உலா வந்தது. அதிலே 170 தொகுதிகள் அதிமுகவிற்கு, பாஜகவிற்கு 23, பாமகவிற்கு 23, நமது தேமுதிக விஜயகாந்துடைய கட்சிக்கு 6 தொகுதிகள், அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் டிடிவி கட்சிக்கு 6 தொகுதிகள், ஓபிஎஸ்க்கு 3, தமிழ் மாநில காங்கிரஸ்க்கு 3 என தற்போது தகவல் என்பது இணையதளங்களிலே உலா வந்து கொண்டிருக்கிறது அப்படின்னே கூட சொல்லலாம். இந்த தகவலை பொறுத்த வரைக்கும் அதிமுக 170 தொகுதிகளில் கண்டிப்பாக போட்டியிட்டே ஆக வேண்டும் அப்படிங்கிறது தான் நமது எடப்பாடி பழனிசாமியுடைய ஒரு கணிப்பாக இருந்து கொண்டிருக்கிறது. மொத்தம் 234 தொகுதிகள். அந்த 234 தொகுதிகளிலே 174 தொகுதிகளில் அதிமுக போட்டியிடக்கூடிய ஒரு சூழல் என்பது ஏற்பட்டால் கண்டிப்பாக அது அதிமுகவிற்கு மிகப்பெரிய ஒரு பலமாகத்தான் பார்க்கப்படும் அப்படின்னே கூட சொல்லலாம். அதாவது எடப்பாடி பழனிசாமி அவர்களை பொறுத்த வரைக்கும் 2026 சட்டமன்ற தேர்தலிலே கூட்டணி ஆட்சி மட்டும் வந்துவிடக் கூடாது. அதன் காரணமாகத்தான் 170 தொகுதிகளை தேர்வு செய்து வைத்திருக்கிறாராம். மற்ற கூட்டணி கட்சிகளுக்கு மொத்தமாக 64 தொகுதிகளை தான் ஒதுக்கி வைத்திருக்கிறார். ஆனால் பாஜகவோ தனிப்பட்ட முறையில் 40 50 வரைக்கும் கேட்கிறாங்க. அது எடப்பாடி பழனிசாமி முடியாது என சொல்லிக் கொண்டிருக்கூடிய இந்த சூழ்நிலையிலே அப்படி ஒருவேளை பாஜக அழுத்தங்கள் கொடுத்தால் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அடுத்த கட்ட முடிவையும் எடுப்பதற்கு தயக்கம் காட்ட மாட்டார் அப்படிங்கிற மாதிரி செய்திகள் கூட இணையதளங்களிலே வெளியாகி கொண்டுதான் இருந்தது அப்படின்னே கூட சொல்லலாம். இப்ப தமிழக வெற்றி கழகம் மட்டும் அதிமுக பாஜக கூட்டணியிலே வந்தால் கண்டிப்பாக தமிழக வெற்றி கழகம் அதிமுக கூட்டணி மிகப்பெரிய ஒரு வெற்றி வாய்ப்பை பதிவு செய்யும் அப்படின்னா அதற்கு மாற்று கருத்துக்கள் எதுவுமே கிடையாது. அதாவது கூட்டணி என்பது தற்சமயம் பலமாக இல்லை என்றாலுமே 2026 ஜனவரி மாதத்திலே கூட்டணி என்பது இறுதி செய்யப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது இருக்கிறது. அந்த நேரத்திலே பார்த்தீங்கன்னா அதிமுகவிலே மெகா கூட்டணி என்பது அமைக்கப்படக்கூடிய ஒரு சூழல் என்பது அதிகமாகவே இருக்கிறது அப்படிங்கிற மாதிரி செய்திகள் தான் இதுவரைக்கும் வெளியாகி கொண்டிருக்கிறது. அதற்குத்தான் எடப்பாடி பழனிசாமி 2026 சட்டமன்ற தேர்தலின் போது ஜனவரி மாதத்திலே மெகா கூட்டணி என்பது அமைக்கப்படும் என அதிரடியான வாக்குறுதிகளையும் கொடுத்திருக்கிறார் அப்படின்னே கூட சொல்லலாம். ஓகே गाइस, வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிருங்க. அப்படி இந்த வீடியோ ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கும் ஒரு ஷேர் பண்ண மறந்துடாதீங்க.